தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1.5 லட்சம் நெல் மூட்டையில் தேக்கமடைந்திருக்கும் நிலையில் உடனடியாக கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்குகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களோடு நிகரானுடைய செய்தியாளர் குருநாதன், வழக்கமாக எப்ப நெல் கொள்முதல் தொடங்கும், எவ்வளவு தேக்கம் அடைந்திருக்கு? தேவப்பிரியன், தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி அறுவடை பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக மாவட்டம் முழுவதும் சுமார் 200க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பல்வேறு நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்குக்கு அனுப்பாததால் எல்லா நேரடி நெல் கொள்முதலும் அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் சராசரியாக 1.5 லட்சம் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. இதனால் தொடர்ந்து நெல் கொள்முதல் ஊழியர்கள் விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்வதை தாமதப்படுத்தி வருகின்றனர். இதனால் ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்திலும் சுமார் 30,000 மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. இதே போல் தஞ்சாவூர் மாவட்டமான வாளமர்கோட்டை, குளிச்சப்பட்டு, காட்டூர் சுற்றுவட்டார உள்ள நேரடி நெல் கொள்முதல்களில் ஒவ்வொன்றிலும் 30,000 நெல் மூட்டைகள், அதாவது கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளும் விவசாயம் கொள்முதல் செய்ய வேண்டிய நெல்களும் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக காத்து கிடக்கின்றன. தற்போது டெல்டா மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை பெய்து வருவதால் நெல்மணிகள் அனைத்தும் மழையில் நனைந்து நீரில் மிதக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் தொடர்ந்து மழை பெய்தால் நெல்மணிகள் அனைத்தும் அழுகி முளைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே ஏக்கருக்கு 30,000 செலவு செய்து தற்போது நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 10 நாட்களுக்கு மேலாக நெல்லை கொட்டி வைத்து காவல் காப்பதால் காவல் காப்பது, உலர வைப்பது தங்களுக்கு கூடுதல் செலவு ஏற்படுகிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்திற்கும் லாரிகளை அனுப்பி கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனடியாக சேகரித்து சேமிப்பு கிடங்குக்கு அனுப்ப வேண்டும். தொடர்ந்து விவசாயிகள் காத்திருக்கக்கூடிய நெல்மணிகளையும் உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். இல்லை என்றால் தங்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதார இழப்பு ஏற்படும் என தெரிவிக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதுமே நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 1.5 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி குருநாதன்.